சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக இன்று முதல் 45 நாட்களுக்கு புறநகர் மின்சார ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் ரயில் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். எழும்பூரில் ஏப்ரல் 5ஆம் தேதி நள்ளிரவு வரை 45 நாட்களுக்கு 5 மற்றும் 6வது நடைமேடைகளில் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. மறுமார்க்கத்தில் வரும் அனைத்து மின்சார ரயில்களும் இதே காலகட்டத்தில் சென்னை எழும்பூரில் 5வது நடைமேடையில் இயக்கப்படும் என்றும் தென்னக ரயில்வே தெரிவித்துள்ளது. ரயில் சேவைகளின் எண்ணிக்கையும் குறைக்கப்பட்டதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். சார், நாங்கள் செங்கல்பட்டுலேருந்து வரோம் சார். ½ அன் ஹவர் ஒன்ஸ் தான் ஒரு ட்ரெயின் போட்டிருக்காங்க. அதுவும் அப் டு எக்மோர் வரைக்கும் தான் போட்டிருக்காங்க. பீச் வரைக்கும் ட்ரெயின் இல்லை. ஒரு ட்ரெயின் விட்டால் ½ அன் ஹவர் கழிச்சு வரும்போது ஆஃபீஸ் போகிறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. 45 days இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே. போனால் தான் தெரியும். இப்போயே டைம் ஆயிடுச்சு. இதுவே லேட் ஆகிடும் போல இருக்குது சார் போகிறது. எக்மோரில் ஏதோ ஸ்டேஷனில் இது நடக்குதாமா, அதனால செங்கல்பட்டு டு எக்மோர் வரைக்கும் 15 நிமிஷத்துக்கு இருக்க ட்ரெயின் விடுறாங்க. அதான் சொன்னாங்க. இது எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கா இல்லையா? இப்போ வந்தோன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ அது முன்னாடியே அது ரிசல்ட் தெரிஞ்சால் கரெக்டாக இருந்திருக்கும். இப்போ சரி, அதை வெயிட் பண்ணி தான் போய் ஆகணும். வேறு வழியில் கூட்டம் எப்படி இருக்கு? கூட்டம் ஜாஸ்தி தான். ஹெவி ரஷஸ் வரும். இவன் இன்க்ளூட் ஒரு 4 பாக்ஸோ ஏதாவது இன்க்ளூட் பண்ணலாம். இதே டைமிங்ஸ் வந்துட்டு இருக்கிற டைமிங்ல கரெக்டாக நடத்த மாட்டேன்றாங்க. அதுதான் பெரிய மேட்ரு. இப்போ வர்றது ட்ரெயினை வந்துட்டு லேட்டா வருதோ இதுவோ அந்த டைமிங்க்கு மெயின்டைன் பண்ண மாட்டேன்றாங்க. மேஜர் இஷ்யூ த டைமிங். இந்த 45 நாட்களில் சென்னை கடற்கரை தாம்பரம், சென்னை கடற்கரை செங்கல்பட்டு மார்க்கத்தில் தனியாக ஞாயிற்றுக்கிழமை நேர அட்டவணை கிடையாது என தெற்கு ரயில்வே அறிவித்தது ரயில் பயணிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே சென்னை கோடம்பாக்கத்தில் ஒரே தண்டவாளத்தில் 2 ரயில்கள் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை கடற்கரை நோக்கி சென்ற ரயில்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரே தண்டவாளத்தில் வந்தன. இதையடுத்து கோடம்பாக்கம் ரயில் நிலையத்திற்குள் ஒரு ரயில் தண்டவாளத்திற்கு வர முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் பயணிகள் ரயிலில் இருந்து குதிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. புதிய நேர அட்டவணையால் இந்த குளறுபடி ஏற்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் ராயபுரம் தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து 35 பேருந்துகள் கிளாம்பாக்கம் வரையும், பல்லாவரத்திலிருந்து தாம்பரம் வழியாக செங்கல்பட்டு வரை 15 பேருந்துகள் என மொத்தம் 50 பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தேவைக்கேற்ப மேலும் கூடுதல் பேருந்து இயக்கப்படும் என்றும் சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.